மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாய்மங்கள் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பாய்மங்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. என்னது? திரவம் மற்றும் வாயுக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாய்மங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் மற்றும் விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி சோதனைகளை நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு தேவையில்லை. டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் அதுக்கு பார்த்துட்டு இந்த படத்தை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாய்மங்களில் அழுத்தம். பாய்மங்கள் அப்படின்னு என்னது? திரவங்கள் மற்றும் வாயுக்களை வந்து பார்த்தோன்னா நம்ம பாய்மங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? திடப்பொருட்கள் மாதிரி என்னது? பாய்மங்களுக்கும் எடை உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாய்மத்தின் அழுத்தத்தை நம்ம எப்படி எழுதுவோம்? அழுத்தத்திற்கு நம்ம ஜெனரலாக ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? விசை பை பரப்பளவுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சரிங்களா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா திரவங்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம். சரிங்களா? திரவங்களில் வந்து பார்த்தோன்னா அழுத்தம் எப்படி ஏற்படும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு என்னது? ஒரு பலூன் வந்து பார்த்தோம்னா ஊதி வந்து தண்ணீர் போட்டோன்னா என்ன ஆகும்? அது வந்து பார்த்தோன்னா மிதக்கும். சரிங்களா? ஸோ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம பாய்மங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அழுத்தமானது வந்து என்னது? அதன் மேலே அதனுள்ள மூழ்கக்கூடிய பொருட்களின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா வந்து அது மிதக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மிதக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் தருது. அது என்னது? மேல்நோக்கு விசைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த திரவத்தினுடைய அழுத்தத்தை நிர்ணயிக்கிறதுக்கு 3 காரணிகள் இருக்கும். சரிங்களா? ஆழம், திரவத்தினுடைய அடர்த்தி, புவியீர்ப்பு முடுக்கம். சரிங்களா? இது 3 சார்ந்து தான் திரவத்தினுடைய அழுத்தமானது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள். அதுக்கு வந்து டேரெக்டாக டெரைவ் பண்ணி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். அது மட்டும் போதுமானது. டெரிவேஷன்லாம் தேவையில்லை. சரிங்களா? அதாவது திரவத்தம்பத்தினால் ஏற்படும் அழுத்தத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? அழுத்தம்ங்கிறத பிங்கிற குறியீட்டால் குறிப்போம். ரோ ஜிஹெச்னு சொல்லலாம். சரிங்களா? ரோ ஜிஹெச். ரோங்கிறது அடர்த்தி, ஜிங்கிறது முடுக்கம், ஹெச்ங்கிறது என்னது? அதனுடைய உயரம். சரிங்களா? ஸோ இது 3 காரணிகள் தான் வந்து பார்த்தோன்னா அழுத்தத்தை நிர்ணயிக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த 3 காரணிகளுக்கு என்னது இருக்குது? நேர்த்தகவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சரிங்களா? மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லாது. அடுத்து பார்த்தோம்னா வளிமண்டல அழுத்தம். இப்போ திரவத்தில் பார்த்துட்டோம். அடுத்தது வாயுக்களில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாயுக்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னது? ஏற்கனவே பார்த்தது தான் இருக்கும். டேரெக்டாக இது மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? வளிமண்டல அழுத்தத்தை அளவிடல். வளிமண்டலத்தை வந்து பார்த்தோன்னா எதை வச்சு அளவிடணும்னா நம்ம காற்றழுத்தமானி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சவர் யார்? டாரிஸ் எல்லி. சரிங்களா? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கருவி வந்து பார்த்தோன்னா எங்கள் ஆய்வகத்தில் லேபார்ட்டரியோ அல்லது வானிலை மையத்திலோ பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா என்னது? ஏற்படக்கூடிய அழுத்தம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கடல் மட்ட அளவில் வந்து பார்த்தோன்னா பாதரசத்தின் அழுத்தம் வந்து 760 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்கோம், அல்லது 76 சென்டிமீட்டர்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம படித்தது தான். அடுத்து பாருங்கள், பாதரசத்தினுடைய அடர்த்தி நமக்கு எவ்வளோ? 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஹச்சுங்கிறது வந்து பார்த்தோன்னா 760 மில்லிமீட்டரு. சரிங்களா? அடுத்து ரோங்கிறது எவ்வளோ? 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் மீட்டர் பவர் -3. அடுத்தது ஜியோட மதிப்பு 9.86. இதெல்லாம் வந்து 9.8. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்? அதனுடைய அழுத்தமானது கிடைச்சிடும். சரிங்களா? அழுத்தம் எவ்வளோ வருது? 1.013 × 10⁵ பாஸ்கல். சரிங்களா? பாஸ்கல் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்போது வளிமண்டல அழுத்தமானது எவ்வளோ இருக்கும்? சரிங்களா? வளிமண்டலத்தில் ஒரு அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். சரிங்களா? அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1.013 × 10⁵ சொல்லி இருக்கும். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. திரும்ப அதை வந்து 1 பார்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 1 பார்னால எவ்வளோ தான்? 1 × 10⁵ பாஸ்கல் தான் வந்து பார்த்தோன்னா 1 பார்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 10⁵ இதெல்லாம் நம்ம என்ன போடலாம்? பார்னு போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது இல்லைங்க, ஒரு வளிமண்டலத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்தது அளவி மற்றும் தனிச்சுழி அழுத்தம். இது என்னென்னு பார்க்கலாம். தனிச்சுழி அழுத்தம் என்பது முழுமையாக வெற்றிடத்தை பூஜ்ஜியமாக குறிப்பாக கொண்டு கணக்கிடப்படுவதாகும். சரிங்களா? தனிச்சுழி அழுத்தம்ங்கிறது என்னது? 0லேருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம கணக்கிடப்படக்கூடிய அழுத்தத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? தனிச்சுழி அழுத்தம்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா எப்படி அளவிடலாம்னு சொல்லி பாருங்கள். வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தத்தை நம்ம வந்து அளக்கும் பொழுது நம்ம எப்படி எழுதணுமா? தனிச்சுழி அழுத்தம் எப்படி இருக்கணும்னா அந்த வளிமண்டல அழுத்தத்தையும் அளவி அழுத்தத்தையும் கூட்டிக்கணும். சரிங்களா? என்னது? பூஜ்ய அழுத்தம்ங்கிறது என்னென்னு பார்த்தோம் இல்லையா? பூஜ்ய அழுத்தம் வெற்றிடத்தில் அளவக்கூடிய அழுத்தம். சரிங்களா? ஸோ இங்கே தனிச்சுழி அழுத்தம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தத்தை நம்ம அளவிடும் பொழுது என்ன பண்ணணும்? வளிமண்டல அழுத்தத்தை விட அளவி அழுத்தத்தை கூட்டிக்கணும். இதுவே குறைவான அழுத்தத்தை அளவிடும் பொழுது என்ன பண்ணணும்? வளிமண்டல அழுத்தத்தை விட அளவி அழுத்தத்தை மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணோம்னா நமக்கு என்னது? தனிச்சுழி அழுத்தமானது 2லேயுமே கிடச்சிடும். சரிங்களா? நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள்,
இதை வந்து பார்த்தோம்னா வச்சு எப்படி திரவத்தில் இருக்காங்க பாருங்கள். உதாரணத்துக்கு என்னது, கடல் தண்ணியில் வந்து பார்த்தோன்னா அழுத்தமானது வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளால் சாதாரண உடையில் போக முடியாது. அதனால தான் நீச்சல் உடையில் பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ சாதாரண திரவத்தில் வந்து கடலுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா 2 மடங்கு அதிகமான அழுத்தமானது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு தெரிய கொடுத்துருக்காங்க பாருங்கள். எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களில் டயர் PSI என்னும் அலகுகளில் குறிப்பிடப்படுகிறது. PSI என்னும் அலகு ஒரு அங்குலத்தில் செயல்படும் ஒரு பாஸ்கல் அழுத்தமாகும். சரிங்களா. ஒரு அங்குலம்னா ஒரு இன்ச்சுன்னு சொல்கிறோம். சரிங்களா. PSI அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ச்சில் செயல்படக்கூடிய ஒரு அழுத்தம்னு சொல்லியிருக்காங்க. அழுத்தத்தை அளக்கும் ஒரு பழமையான முறை. சரிங்களா. ரொம்ப வருஷமாக இது வந்து பார்த்தோன்னா இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாஸ்கல் விதி. இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். என்னது, பாஸ்கல் தத்துவமானது பிரான்ஸ் நாட்டின் கணித மற்றும் இயற்பியல் அறிஞரான பிளைன் பாஸ்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இதனுடைய பெயர் வந்து வைக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அழுத்தமுறா திரவங்களில் செயல்படக்கூடிய ஒரு புற விசை என்னது, திரவங்களினுடைய அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும். சரிங்களா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்கல் விதின்னு சொல்கிறோம். அழுத்தமுறா திரவங்களில் செயல்படக்கூடிய புற விசை என்ன பண்ணும், திரவங்களுடைய எல்லா பகுதியிலும் வந்து பார்த்தோம்னா சீராக செயல்படும் அல்லது ஒரே மாதிரியாக செயல்படும் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. அனைத்து புள்ளிகளிலும் ஒரே மாதிரி செயல்படும் சொல்லி பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு வந்து என்னது, நம்ம இது எப்படி பார்த்தோம், ஒரு பலூனில் வந்து பார்த்தோம்னா ஓட்டப்பட்டு தண்ணி விடும்போது என்னது அது போகும். அதை அழுத்தி பிடிக்கும்போது வந்து பார்த்தோன்னா எல்லா ஓட்டைகளையும் சமமான அளவு நீரானது பறக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே திரும்ப சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீரியல் அழுத்தி வந்து இந்த பாஸ்கல் விதியினுடைய ஒரு பயன்பாடு தான் நீரியல் அழுத்தின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எப்படி செயல்படுதுன்னு சும்மா ரஃபாக பார்த்துங்க. சரிங்களா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து A1 பரப்பு வந்து பார்த்தோம்னா F1ங்கிற விசை செயல்படுது. சரிங்களா. இங்கே அழுத்தமானது வந்து பார்த்தோன்னா P1ன்னு வச்சுக்கிங்க அல்லது Pன்னு வச்சுக்கிங்க. ஸோ இந்த P என்னது திரும்ப வந்து பார்த்தோன்னா இங்கே பெரிய பரப்பை எடுத்துக்கங்க. சரிங்களா. இங்கே சிறிய பரப்பை எடுத்தோம், இங்கே பெரிய பரப்பை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு பிரச்சனை கனெக்ட் பண்ணி இங்கே வந்து F2 விசை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செயல்படும். சரிங்களா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம அழுத்தம் பொழுது என்னது, இந்த அழுத்தத்தின் வழியாக வந்து பார்த்தோன்னா இந்த பெரிய பரப்பை வந்து பார்த்தோன்னா தூக்கும். ஸோ அப்போ இங்கே F1ன்ற விசையை விட இந்த F2 விசை வந்து பார்த்தோன்னா அதிகமாக செயல்படும் சொல்லுவாங்க. சரிங்களா. அவ்வளோதான். இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு நீரியல் அழுத்தினான்னு பார்த்தோம். ஹைட்ராலிக் ஜாக்கின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஜாக்கி செயல்படக்கூடிய விதம் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா A2/A1ங்கிறது என்னது, அதனுடைய பரப்பளவுகள். சரிங்களா. A2ங்கிறது பெரிய பரப்பு, A1ங்கிறது சிறிய பரப்பு. ஸோ A2/A1 என்ற விகிதத்தின் மதிப்பு 1ஐ விட அதிகமாக உள்ளது. ஏன்னா பெரிய பரப்பு என்னது சிறிய பரப்பால் வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணும்போது 1ஐ விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பெரிய பிஸ்டனில் செயல்படும் விசை என்னது சிறிய பிஸ்டனில் செயல்படும் விசையை விட அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வாறு செயல்படும் நீரியல் அமைப்புகள் விசைப்பெருக்கிகள் என அழைக்கப்படுகின்றன. சரிங்களா. ஸோ இந்த நீரியல் அழுத்தி என்ன சொல்கிறோம், நம்ம விசைப்பெருக்கிகள்னு சொல்லலாம். ஏன்னா விசையை வந்து பார்த்தோன்னா அதிகப்படுத்துது, அதனால் அது விசைப்பெருக்கின்னு சொல்கிறோம். அடுத்தது அடர்த்தி. அடர்த்திக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், அதாவது kg/m³ பார்த்துருப்போம். சரிங்களா. மாஸ் பை வால்யூம்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி அடர்த்தியை படிச்சிருப்போம். சரிங்களா. அதை மட்டும் போதுமானது. அதுக்கு முன்னாடி என்னது அங்கே வந்து பார்த்தோன்னா எதுக்கு எவ்வளோ அடர்த்தி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, ஜென்ரலாக இதை மட்டும் பார்த்துங்க போதுமானது. இது அடர்த்தியினுடைய SI அலகு வந்து பார்த்தோன்னா kg/m³. இது வந்து kg/m³ சொல்லி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. இது CGS அலகில் g/cm³ சொல்லி எழுதலாம். சரிங்களா. ஸோ இதனுடைய அலகு வந்து இந்த குறியீடு என்னென்னு எழுதுவோம், ரோன்னு சொல்லி எழுதுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அடுத்தது ஒப்படர்த்தி. நீரினோட அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்பநிலை அதிகமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். 4 டிகிரி செல்சியஸில் வந்து என்னது நீரினுடைய அடர்த்தியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களை வந்து நீரினுடைய அந்த 4 டிகிரி செல்சியஸ் உள்ள அடர்த்தியோட ஒப்பிடுவாங்க. சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒப்படர்த்தின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஒப்படர்த்தி ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஒப்படர்த்தி அப்படிங்கிறது பொருளினுடைய அடர்த்திக்கு நீரினுடைய அடர்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையே உள்ள தகவு. சரிங்களா. அந்த நீரின் அடர்த்தியானது 4 டிகிரி செல்சியஸில் எடுத்துப்பாங்க. சரிங்களா. இதை தான் நம்ம என்னது ஒப்படர்த்தின்னு சொல்கிறோம். அடர்த்தி ஈக்குவல் நிறைபை பருமன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒப்படர்த்திங்கிறது எப்படி எழுதலாம், இந்த பொருளின் அடர்த்தி பதிலாக பொருளின் நிறைபை பொருளின் பருமன் எழுதலாம். நீரின் அடர்த்தி பதிலாக நீரின் நிறைபை நீரின் பருமன் எழுதலாம். சரிங்களா. ஏன்னா அடர்த்தியானது இந்த நிறைபை பருமன்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த பொருளின் பருமனும் நீரின் பருமனும் சமமாக இருக்கும் பொழுது நமக்கு ஒப்படர்த்தியானது எப்படி இருக்கும், பொருளின் நிறைக்கும் நீரின் நிறைக்கும் உள்ள தகவாக இருக்கும். சரிங்களா. அதை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. பாருங்க, ஒப்படர்த்தியானது எப்படி இருக்குது, பொருளின் நிறைக்கும் நீரின் நிறைக்கும் உள்ள தகவாக இருக்குது. அந்த நீரின் நிறையானது 4 டிகிரி செல்சியஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து இதை வரையறை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பொருளின் ஒப்படர்த்தியானது குறிப்பிட்ட பருமன் அளவுள்ள அப்பொருளின் நிறைக்கும் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதே பொருளின் உள்ள நீரின் நிறைக்கும் இடையே உள்ள தகவு. சரிங்களா. ஸோ அப்போ ஒப்படர்த்திங்கிறது இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே சொல்லிடுறாங்க. சரிங்களா. அந்த பொருளினுடைய நிறைக்கும் நீரானது 4 டிகிரி செல்சியஸ் உள்ள போது அதனுடைய நிறைக்கும் இடையே உள்ள தகவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதனுடைய ஒப்படர்த்தின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றையும் ஒப்படர்த்தி கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒப்படர்த்தி அளவிடுறது எப்படின்னு பார்க்குறாங்க. சரிங்களா. ஒப்படர்த்தி அளவிட கருவி என்னென்னு பார்த்தோன்னா பிக்னோமீட்டர். சரிங்களா. பிக்னோமீட்டர் கொண்டு தான் என்னது ஒப்படர்த்தி அளவிடுவாங்க. அதாவது இங்கிலீஷில் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது மிதத்தல் மற்றும்
மூழ்குதல். இது வந்து என்னது மிதத்தல்னா என்னது அடர்த்தி குறைவான பொருள் வந்து அது ஒரு திரவத்தை எடுத்துக்கிறோம் சரிங்களா. திரவத்தின் அடர்த்தியை விட பொருளின் அடர்த்தி குறைவாக இருந்தால் அந்த பொருளானது என்ன பண்ணும் மிதக்கும். இதுவே வந்து பார்த்தோன்னா திரவத்தின் அடர்த்தியை விட பொருளின் அடர்த்தியை விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும் அந்த பொருளானது மூழ்கும்னு சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ மிதத்தலுக்கு என்ன காரணம் அந்த திரவத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தம் தான் சரிங்களா. ஸோ அந்த அழுத்தம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பொருளானது மிதக்கம்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதற்கு ஒரு மேல் நோக்கி விசை தான் காரணம்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. அடுத்து திரவமானி. திரவமானி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு திரவத்தின் அடர்த்தியை அல்லது ஒப்படர்த்தியை நேரடியாக அளப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவி தான் இது திரவமானி சரிங்களா. அடர்த்தியோ அல்லது ஒப்படர்த்தியோ வந்து அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி. ஒரு திரவத்தில் மூழ்கியுள்ள திரவமானியின் பகுதியினால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடையானது திரவமானியின் எடைக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய திரவமானியின் பகுதியானது வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடை சரிங்களா. ஸோ அப்போ என்னது வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடையும் அந்த திரவமானியினுடைய எடையும் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து இந்த திரவமானியை பயன்படுத்தி இதெல்லாம் அளக்கலாம் பாருங்கள். பாலின் அடர்த்தியாக கண்டறியலாம். அதே மாதிரி பாலின் அடர்த்தியையும் சர்க்கரையின் அடர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியலாம். பாலின் அடர்த்தியை கண்டறியது நமக்கு என்னது பால்மானி பயன்படுது. சர்க்கரை மணியானது சர்க்கரையினுடைய அடர்த்தியை கண்டறிய பயன்படுது சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் சாராயத்தின் அடர்த்தியை கணக்கிட உதவுறதுக்கு நம்ம சாராயமானின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. மொத்தம் 3 அளக்குறாங்க. என்னது பால்மானி, சர்க்கரை மானி, சாராயமானின்னு சொல்லி 3 இருக்குது. ஸோ அது 3 அதனுடைய பொருட்கள் அளக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனுடைய ஒப்படர்த்தியை அளக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஒப்படர்த்தியில் அடர்த்தி. அடுத்தது பால்மானி. பால்மானிங்கிறது இப்போ தான் பார்த்தா என்னது இது வந்து ஒரு திரவமானி. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது பாலினுடைய தூய்மை தன்மையை கண்டறியக்கூடிய ஒரு கருவின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்த தத்துவத்தில் வந்து செயல்படுதுன்னு பார்த்தோன்னா தன்னடர்த்தி தத்துவத்தின் அடிப்படையில் வந்து இது செயல்படும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க போதுமானது. ஸோ அந்த அளவீடுகள் கேட்டாங்கன்னா கேட்பாங்க சரிங்களா. பால்மானியில் வந்து அளவீடுகள் வந்து பார்த்தோன்னா 15 தொடங்கி 45 வரைக்கும் இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்குங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி பாருங்கள் பால்மானியோட அளவு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதாவது எந்த டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை கொடுத்துருப்பாங்க. அதிகபட்ச அளவு பாருங்கள் 60 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் தான் பால்மானியின் மூலம் சரியான அளவீடுகளை அளக்க முடியும் சரிங்களா. நல்லா பார்த்துங்க 60 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ அந்த இதில் தான் வந்து என்னது நம்மளால் சரியான வந்து பார்த்தோம்னா அளக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய அளவீடுகள் தான் நமக்கு வந்து சரின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது மிதப்புத்தன்மை சரிங்களா. அது பயான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பால்மானி. பால்மானிங்கிறது வந்து பார்த்தோன்னா இதுவும் ஒரு வகையான திரவமணின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பால்மணி தான் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாலினுடைய தூய்மையை கண்டறியக்கூடிய ஒரு கருவி சரிங்களா. இது வந்து தன்னடர்த்தி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பால்மணியானது வேலை செய்யன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அளவீடுகளானது 15 தொடங்கி 45 வரைக்கும் இருக்கும். ஸோ நமக்கு சராசரியாக வந்து அளவிடக்கூடிய அளவீடு எவ்வளோனா 32 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் அளவீடுகள் வந்து பார்த்தோம்னா சரியாக கிடைக்கக்கூடிய வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தோன்னா எவ்வளவு 60 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. 60 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் தான் வந்து பார்த்தோன்னா பால்மானியின் மூலம் அளக்கப்படக்கூடிய அளவீடுகள் என்னது சரியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பால்மானியில் அதை மட்டும் தெரிஞ்சுங்க, அது போதுமானது சரிங்களா. ஸோ அதிகபட்சமே அது எங்கே வந்து பயன்படுதுன்னு கேட்டால் பால் பதனிடக்கூடிய இடங்களிலும் பால் பண்ணைகளிலும் பயன்படும் சரிங்களா. அதை மட்டும் பார்த்துங்க, போதுமானது. அடுத்து மிதப்புத்தன்மை. மிதப்புத்தன்மை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னது ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஸோ அந்த பொருளுக்கு எதிராக வந்து பார்த்தோன்னா ஒரு அழுத்தமானது அந்த பாய்மத்தில் தோன்றி ஒரு மேல்நோக்கு விசையானது உண்டாகும். ஸோ அந்த மேல்நோக்கு விசையின் காரணமாக தான் என்னது அந்த பொருளானது மிதக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அந்த மேல்நோக்கு விசையை தான் நம்ம மிதப்பு விசைனும் இந்த தன்மைக்கு கொண்டது என்னது மேல்நோக்கு மிதப்பு தன்மைன்னு சொல்லியும் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னா தண்ணிக்குள்ளே போடும் பொழுது அந்த தண்ணியால் அந்த பொருளால் வந்து பார்த்தோன்னா தண்ணியானது என்னது வெளியே வரும் இல்லையா. ஸோ அப்படி வெளியே வரக்கூடிய பொருளின் எடையானது நீரின் எடையானது பொருளின் எடையை விட வந்து பார்த்தோம்னா எப்படி அதிகமாக இருந்ததுன்னா அந்த பொருளானது மிதக்கும் சரிங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்தோன்னா வெளியே இருந்தக்கூடிய நீரின் எடையானது வந்து பார்த்தோன்னா என்னது பொருளின் எடையை விட கம்மியாக இருந்ததுன்னா அந்த பொருளானது வந்து பார்த்தோன்னா உள்ளே மூழ்கிடும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த மிதப்புத்தன்மையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். ஏனெனில் மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமையை சார்ந்ததல்ல, அதன் அடர்த்தியையும் சார்ந்துள்ளது சரிங்களா. இது நமக்கு தெரியும். என்னது ரோஜிஹெச்னு போட்டிருப்போம். அங்கே என்னது நம்ம அதனுடைய
வருமுனை சார்ந்தது அல்லன்னு சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம என்னது வியை வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா, அதுக்கு பதிலாக என்னது டி யூஸ் பண்ணியிருப்போம். டென்சிட்டியானது யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, அழுத்தத்துக்கு நம்ம ஃபார்முலா எழுதியிருப்போம். P = ρgHன்னு எழுதியிருப்போம். ஸோ இதில் இது வந்து எதை சார்ந்திருக்கும், அதனுடைய அடர்த்தியை வேணால் சார்ந்திருக்கும். பட் ஆனால் என்னது அதனுடைய வருமுனை சார்ந்திருக்காது. சரிங்களா, வால்யூமை சார்ந்திருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அந்த படத்துலையுமே வந்து தெளிவாக படிச்சிருப்போம். அடுத்தது கார்ட்டீசியன் மூழ்கி. சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா என்னது மிதப்புத்தன்மை தத்துவம் ஒரு சோதனை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது வந்து தேவையில்லை. அடுத்தது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் தத்துவங்கிறது வந்து பார்த்தோன்னா பாஸ்கல் விதியினுடைய விளைவு தான் நம்ம என்ன ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்னு சொல்கிறோம். சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா அவர் குளிச்சிட்டு இருக்கும்போது வந்து இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா, ஸோ அப்போ கண்டுபிடிச்சோடனே இந்த யுரேக்கான்னு சொல்லி கத்திட்டு வெளியே ஓடின மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டைரெக்டாக அவர் சொன்னதை மட்டும் பார்க்கலாம். ஒரு பொருளானது பாய்மங்களில் மூழ்கும் பொழுது அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான செங்குத்தான மிதப்பு விசை உணரும் என்று ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் கூறுகிறது. சரிங்களா, ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னா ஒரு பாய்மத்தில் மூழ்கும் பொழுது அப்பொருளானது இடப்பெயர்ச்சி செய்த பாய்மத்தின் எடை. சரிங்களா, ஒன்றில் ஒரு பொருளை தண்ணிக்குள்ளே போடுறோம். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே போடும் பொழுது அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடைக்கு சமமான செங்குத்தான மிதப்பு விசை இது உணரும். சரிங்களா, ஸோ எவ்வளோ வந்து பார்த்தோம்னா நீரானது இடப்பெயர்ச்சி செஞ்சதோ ஸோ அந்த அளவுக்கான விசை அது செங்குத்தாக வந்து உணரணும்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, அவ்வளோதான். இதில் வந்து 2 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துங்க. அந்த மேல்நோக்கு விசை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட பாய்மத்தின் எடைக்கு வந்து சமமாக இருக்கும். சரிங்களா, ஸோ பொருளின் தோற்ற எடை இழப்பு அதுக்கும் வந்து பார்த்தோன்னா சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொருளின் தோற்ற எடை இழப்பு எப்படி கணக்கிடலாம்னா காற்றிலோட பொருளினுடைய எடை மைனஸ் மேல் நோக்கிய விசை. சரிங்களா, ஸோ அப்படியே அந்த ஃபார்முலாவை மாற்றி போடுறோம். அவ்வளோதான். சரிங்களா, டேரெக்டாக கிடைச்சிடும் நமக்கு. அடுத்து மிதத்தல் விதிகள்னு சொல்லி 4 விதிகளை கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பாருங்கள். பாய்மம் ஒன்றின் மீது மிதக்கும் பொருளொன்றின் எடையானது அப்பொருளின் வெளியேற்றப்பட்ட பாய்மத்திற்கு சமமாகும். சரிங்களா, ஸோ அப்போ மிதக்கும் பொருளினுடைய எடை என்னது அப்பொருள் வெளியேற்றப்பட்ட அந்த நீரின் அளவுக்கோ அல்லது பாய்மத்தின் அளவுக்கோ சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் மிதப்பு விசையின் மையமும் ஒரே நேர்கோட்டில் அமையும். பாருங்க, இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, மிதக்கும் பொருளினுடைய ஈர்ப்பு மையமும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என்னது மிதப்பு விசையினுடைய ஈர்ப்பு மையமும் ஒரே நேர்கோட்டில் அமையும். சரிங்களா, ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் அமையும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான் இந்த 2 விதியும். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த பாடமானது இதோட முடிஞ்சு. ரொம்ப எளிமையான பாடம். சரிங்களா, சின்ன பாடம் கூட நம்ம பாதி வந்து ஏற்கனவே படித்த கான்செப்ட் தான். மீதி வந்து பார்த்தோன்னா இதில் என்னது பெருசாக கான்செப்ட் கூட தேவையில்ல. அந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுங்க போதுமானது. சரிங்களா, அந்த ஃபார்முலா அதனுடைய அலகுகள் என்ன மட்டும் பாருங்கள், அதுவே போதுமானது இந்த பாடத்தில். வேறு எதுவும் தேவைப்படுது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி அந்த திரவமானிக்கு இதை வந்து அளக்கிறதுக்கு என்னென்ன மானியை பயன்படுத்தணும்னு பார்த்துங்க. சரிங்களா, உதாரணத்துக்கு பால் அளக்கிறதுக்கு பால் மானியை பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து என்னது சர்க்கரை மானி சாராய மானின்னு சொல்லிட்டு 3 மானிகளை பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ அது 3 எது இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. அது மட்டுமே போதுமானது. சரிங்களா, ஓரளவுக்கு இந்த பாடத்தில் நம்ம ஏற்கனவே எல்லாமே படித்தது தான், சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி விட்டோம். அவ்வளோதான். சரிங்களா, சரி, ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.